அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி வினாத்தாள் 7 காவலர் தேர்விற்கான உளவியல் வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே மாதிரி வினாத்தாள்களுக்கான நடந்த மாதிரி வினாத்தாள்களுக்கான விடைகள் நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கிறோம். அதே போல் 2019, 2018, 2017, 2010 போன்ற ஆண்டுகளில் நடந்த காவலர் தேர்விற்கான உளவியல் வினாக்களுக்கான விடைகளை இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக வரக்கூடிய பிசி எக்ஸாமினேஷனுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் என்பது தண்ணீருடன் தொடர்புடையது எனில் நெய் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாலுக்கும் தண்ணீருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் தண்ணீர் கலப்பாங்க இல்லையாங்க. அதனால் அப்போ நெய் கூட எதை கலப்பாங்க அப்படின்னா வனஸ்பதியை கலப்பாங்க. ஸோ அதனால் ஆன்சர் வனஸ்பதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அந்த பாலுக்கும் தண்ணீருக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்கள். அதே தொடர்பு நெய்க்கு கொண்டு வரணும். அடுத்தது, எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோரினுடைய மொத்த வயது 75 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களினுடைய வயது விகிதம் 3:5:7 எனில் இசட்டினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இசட் என்ன பாருங்கள், 3:5:7 7ன்றது தான் இசட்டு இல்லையா. 3:5:7 இது எக்ஸு, இது ஒய்யு, இது இசட்டு இல்லையா. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா 7னுடைய மடங்காக இருந்துச்சு இல்லையா. சரி, இப்போ இந்த கொடுத்துக்கிற ஆன்சரில் தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. சரி, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடினா எல்லாத்துலையும் என்ன செய்யணும், 5 கழிச்சிடணும். ஸோ 11ல் 5 போச்சுன்னா 6. ஆனால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 7னுடைய மடங்காக வரணும். ஸோ அப்போ 6 7னுடைய மடங்கு கிடையாது. 22ல் 5 போச்சுன்னா எவ்வளோ, 17. அப்போ இதுவும் 7னுடைய மடங்கு கிடையாது. சரி, 33ல் 5 கழிச்சோம்னா 28. இது 7னுடைய மடங்கு. அடுத்தது 44. 44ல் 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 39. ஸோ இதுவும் 7னுடைய மடங்கு கிடையாது. அப்போ 28 தான் 7னுடைய மடங்கு வருது. ஸோ அப்போ எப்போ 28 வந்துச்சு, 33ல் இருந்து 5 கழிச்சப்போ 28 வந்துச்சு இல்லையா. அப்போ 33 தான் ஆன்சர். ஓகேங்களா. சரி, இது உங்களுக்கு நான் கான்செப்ட் படி சொல்லலை, ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி 7னுடைய மடங்காக இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எது 7னுடைய மடங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 33 தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 7னுடைய மடங்காக இருக்குது. அதனால் விடைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இதே கான்செப்ட் படி போடுறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 3, அதனால் 3x. தற்போதைய வயதுன்றதுனால ஒரு 5 கூட்டிக்கிறேன், 3x + 5. அடுத்தது ஒய் 5x + 5, இசட் 7x + 5. சரி, இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 75 ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த 3x + 5, 5x + 5, 7x + 5 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 75. அப்போ இதில் எக்ஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு 3x, இது ஒரு 5x, இது ஒரு 7x, மொத்தம் 15x. அப்புறம் நம்பர்ஸ்லாம் கூட்டினா 15 = 75 வருது. இதில் இருந்து 5x = 60, x = 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ இசட் தான் கண்டுபிடிக்கணும். இசட் 7x + 5 இல்லையா. ஸோ அப்போ 7 4 28, 28 5 33. ஓகேங்களா. ஸோ இது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். சரியா. பட் நீங்கள் இந்த மெத்தடில் போகிறது ஈஸி. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி 7னுடைய மடங்காக இருக்கணும். அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எது 5 வருஷத்துக்கு முன்னாடி 7னுடைய மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்தது, பின்வருவனவற்றில் ஒரே வகுப்பை சேராத எண் யாது. அதாவது மாறுபட்டது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 21, 42, 65, 28. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இரட்டை எண்கள் இருக்குது. அடுத்தது
2 ஒற்றை எண்கள் இருக்குது. அப்போ அதை வச்சு நாம் வேறுபடுத்த முடியாது. சரி, வேறு ஏதாவது ஒன்றால் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 21 7ஆல் வகுப்படுது, 3 7 21, 42 7ஆல் வகுப்படுது, 28 7ஆல் வகுப்படுது, 65 வந்து 7ஆல் வகுப்படலை. அதனால் அதுதான் மாறுபட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் நீளத்தை 20% அதிகரித்து அகலத்தை 20% குறைத்தால் அதனுடைய பரப்பளவு என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மெத்தடுக்கெலாம் ஏற்கனவே நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கிறோம். x + y + xy/100. அதிகரிப்புனா ப்ளஸில் போடுங்க, ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 20 அப்படின்னு போடுங்க. குறைஞ்சிச்சு அப்படின்னா மைனஸில் போடுங்க. ஸோ அப்போ ஒய்க்கு பதிலாக -20. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 20, ஒய்க்கு பதிலாக -20 / 100. ஓகேவா? அந்த 20ல் 20 போச்சுன்னா 0. இந்த 2 சைபருக்கு 2 சைபர் போச்சுன்னா 2 2 -4ன்னு வருது. -4னா குறைவு. அப்போ 4% குறையும். அதான் ஆன்சர். அடுத்தது, ஒருவர் தன்னிடம் உள்ள ரூபாயை 5 பாகமாக பிரித்து கொடுத்து பின் ஒவ்வொரு பாகத்தையும் 3 பேருக்கு பங்கிட்டு அளித்தால் ஒவ்வொருவரும் ரூபாய் 50 பெறுகின்றனர் எனில் அவரிடம் இருந்த மொத்த தொகை யாது? அதாவது ஃபஸ்ட்டு 5ஆக பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து அதை 3ஆக பிரித்து கொடுக்கும்போது எவ்வளோ வருதுன்னா 50 ரூபா வருது. ஓகேவா? சரி, அப்போ மொத்தம் எத்தனை பாகம் அப்படின்னா, இது முதல்ல ஒரு 5 பாகமாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? முதல்ல ஒரு 5 பாகமாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றுத்தையும் 3 பாகமாக பிரிக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பாகம்? 15 பாகம். ஸோ அப்போ 15 பெருக்கல் 50, 15 பெருக்கல் 50 எவ்வளோ? 750. அவ்வளோதான் ஆன்சர். புதிதாக ஒன்றை கண்டறியும் திறன், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆக்கத்திறன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா? புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு பேர். இந்த நுண்ணறிவு, ஆளுமை திறன், கற்றெல்லாம் புதிதாக கண்டறியும் திறன் கிடையாது. ஓகேவா? அடுத்தது, தவறான ஒன்றை சுட்டுக. 15 46, 12 37, 9 28, 8 33. இப்போ 15க்கும் 46க்கும் என்ன கொண்டு வரணும்னா 3ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்கிறாங்க. 5 45 + 1 46. அதே போல் 12 37னா 12 3ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்கிறாங்க. 12 36 + 1 37. அதே போல் 9 3ஆல் பெருக்கினா 27, 1 கூட்டினா 28. அப்போ 8 3ஆல் பெருக்கினா 24 + 1 25 வரணும். ஆனால் இந்த இடத்துல 33 வருது. அதான் மாறுபட்டது. அதாவது என்ன என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா 3ஆல் பெருக்கி அதுக்கப்புறம் 1 கூட்டியிருக்கிறாங்க. ஸோ இதான் கான்செப்ட். அடுத்தது, காவல்துறையில் நீங்கள் பணியாற்ற விரும்புவதற்கான காரணம். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மற்றவர்கள் பயப்படுவார்கள் என்பதால் அதை சொல்ல முடியாது. வீட்டில் கட்டாயப்படுத்தியதின் காரணமாக அதையும் சொல்ல முடியாது. வேறு வழி இல்லாததால் அதையும் சொல்ல முடியாதது. மனதுக்கு பிடித்தமான பணி என்பதால். ஸோ அப்போ அதுதான் சரியான விடை. ஒரு கிராமத்தில் 2400 மக்கள் உள்ளனர். ஒவ்வொரு 24 மக்களுக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதி உள்ளார் எனில் அக்கிராமத்தில் உள்ள தலைவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, மக்கள் பிரதிநிதி 24 பேருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி இருக்காங்க, இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மொத்த மக்கள் 2400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ ஒரு குழு எடுக்கிறாங்க அப்படின்னா 24 மக்கள் இருப்பாங்க, ஒரு பிரதிநிதி இருப்பாங்க. அப்போ மொத்தம் 25 பேர் போயிடுறாங்க. அப்போ அந்த மொத்தம் 2400 இல்லையா? 2400 25ஆல் வகுத்தீங்கன்னா 96. ஸோ அப்போ 96 குழு இருக்குது. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவர். அப்போ மொத்தம் 96 தலைவர்கள் இருப்பாங்க. தந்தை தன் மகனிடம் சொல்கிறார், உன் பிறப்பின் பொழுது நான் உன்னுடைய இப்போதைய வயதில் இருந்தேன். இப்பொழுது தந்தையின் வயது 40 எனில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனினுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருது. அதாவது உன் பிறப்பின் பொழுது நான் உன்னுடைய இப்போதைய வயதில் இருந்தேன், இல்லைனா நீ பிறக்கும்போது என்னுடைய வயது, இப்போது உன்னுடைய வயது. இந்த மாதிரி சென்டென்ஸ் வருது அப்படின்னா அப்பாவோட வயசில் பாதி தான் பையனுடைய வயசு.
எங்கள் அப்பாவோட வயசு வந்து 40ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 40ல் பாதி எவ்வளோ? 20. அது வந்து தற்போதைய வயது. ஆனால் அவங்க வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டதுனால 20ல் 5 கழிச்சிங்கன்னா 15, அவ்வளோதான். அடுத்தது, கீழுள்ள வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக. ஒரு 5 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்திரன், அதுக்கப்புறம் பூமி, அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து அண்டம். ஸோ இந்த வரிசையில் அமைக்கும் பொழுது தான் வந்து ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் வந்து இதான் வந்து வரிசை. அடுத்தது, ராணி ஓர் ஆணை பார்த்து அவருடைய மனைவி என் தந்தையின் ஒரே மகள் என்று கூறினார் எனில் அந்த ஆண் ராணிக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ விளக்கம் வந்து என்னென்னா, இங்கே வந்து கணவன். ஏன்னா இப்போ அந்த ஆணை பார்த்து சொல்கிறாங்க அவருடைய மனைவி தந்தைக்கு ஒரே மகள் அப்படின்னும் பொழுது, தந்தைக்கு ஒரே மகள்னால் இவங்களாக தான் இருக்க முடியும். அப்போ இவங்களுடைய கணவர் தான் வந்து அவர். சரியா? அதாவது வந்து உறவு முறையை வந்து சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க, நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து தந்தையினுடைய ஒரே மகள் அப்படின்றது தான் வந்து கீவேர்டு. தந்தையினுடைய ஒரே மகள் வந்து இந்த ஆணுக்கு வந்து மனைவி அப்படின்னும் போது இவ தான். அடுத்தது, ஒரு சங்கேத மொழியில் ரூபாய் என்பது தினார் எனவும், தினார் என்பது யூரோ எனவும், யூரோ என்பது பவுண்ட் எனவும், பவுண்ட் என்பது டாலர் எனவும், டாலர் என்பது எண் எனவும் குறிப்பிட்டால் அமெரிக்காவின் பணம் என்ன? ஸோ அமெரிக்காவில் வந்து டாலர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டாலர்ன்றது என்ன சொல்கிறாங்க? எண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ எண்ணு தான் வந்து ஆன்சர். அடுத்தது, எக்ஸ்பிளைன் என்பதை PXELNIA என்று குறிப்பிட்டால் சர்டைன் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ்பிளைனில் 1வது லெட்டரும் 3வது லெட்டரையும் மட்டும் இடம் மாற்றிருக்கிறாங்க. ஓகேவா? மாற்றும் பொழுது இந்த PXE அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? இந்த இடத்துல இந்த 1வது லெட்டரும் 3வது லெட்டரும், 1வது லெட்டர் வந்து E இருக்குது, 3வது லெட்டர் P இருக்குது, அதை மட்டும் வந்து மாற்றிருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த எல்லை வந்து அப்படியே எழுதிட்டாங்க. எல்லை அப்படியே எழுதிட்டு அதே போல் AINல வந்து இந்த ஏவையும் எண்ணையும் வந்து இடம் மாற்றிருக்கிறாங்க. சரி, அதே போல் சர்டைன் அப்படின்றத இந்த சியும் ஆரையும் வந்து இடம் மாற்றணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர் வரும், 2வது E அப்படியே இருக்கும், 3வது வந்து சி இருக்கும், 4வது T வந்து அப்படியே போட்டுக்கணும். இந்த AIN வந்து மாறும்போது NIA அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து RECTNIA. ஸோ அப்போ ஏ தான் வந்து ஆன்சர். அடுத்தது, சம ஆரம் உள்ள 2 உருளைகளினுடைய கன அளவுகளின் விகிதம் 6:7 எனில் அவற்றினுடைய உயரங்களினுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ உருளையினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா வந்து πr²h. இங்கே வந்து 2 உருளைன்றதுனால r1² h1 எடுத்துக்கிறோம். அதே போல் πr2² h2ன்னு எடுத்துக்கிறோம். இதில் இந்த பை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது என்ன விகிதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 6:7ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, உயரங்களினுடைய விகிதம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து சம ஆரம் உள்ளன்னு கொடுத்துருக்குறாங்க. சம ஆரம் உள்ளம் போது r1 r2² அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டும் வந்து சமமாக இருக்கிறதுனால. ஸோ அப்போ h1:h2 வந்து 6:7, மீதி இருக்கிறது h1/h2, அது வந்து 6/7ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6:7. 2 பூனைகளினுடைய முன்னே ஒரு பூனை, 2 பூனைகளினுடைய பின்னே ஒரு பூனை, ஒரு பூனை நடுவில் என்றால் மொத்த பூனைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மொத்தமே வந்து 3 பூனை எடுத்துக்கோங்களேன். ஸோ மொத்தமே 3 பூனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஒத்து வருதா பாருங்கள். 2 பூனைகளினுடைய முன்னே ஒரு பூனை. ஓகேவா? 2 பூனைகளுக்கு முன்னே ஒரு பூனை இருக்குது. அப்போ இதை வச்சு சொல்கிறாங்க, 3வது பூனையை வச்சு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து 2 பூனை இருக்குது. 2 பூனைகளின் முன்னே ஒரு பூனை. அப்போ இந்த 2 பூனைகள், இந்த 2 பூனைகளுக்கு முன்னாடி ஒரு பூனை இருக்குது. அடுத்தது 2 பூனைகளுக்கு பின்னே இப்படி எடுத்துக்கிறாங்க. 2 பூனைகளுக்கு பின்னே வந்து ஒரு பூனை இருக்குது. அப்புறம் ஒரு பூனை வந்து நடுவில் இருக்குது. அப்படின்னா மொத்தம் வந்து 3 பூனைகள். அடுத்தது, நீ ஒரு வரிசையில் முன்பிருந்தும் பின்பிருந்தும் 11வது இடத்தில் இருந்தால்
அந்த வரிசையினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முன்பிருந்தும் பின்பிருந்தும் அது மாதிரி சொல்லும் பொழுது ரெண்டுத்தையும் வந்து கூட்டிக்கணும். ஸோ 11 + 11 அதுலேருந்து 1 கழிச்சிக்கணும். ஸோ அப்போ 21 அதான் வந்து ஆன்சர். இல்லை உங்களுக்கு இந்த மெத்தட் புரியல அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. முன்னாடி வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, நீங்கள் 11வது ஆளாக இருக்கீங்க. அதே போல் இந்த சைடில் ஒரு 10 பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து 11வது ஆளாக இருக்கீங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 21 பேர். ஓகேவா? அடுத்தது, பின்வரும் படங்களில் தொடர்பற்ற படம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது படம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதில் வந்து அம்புக்குறி பயன்படுத்தியிருக்கிறாங்க, மற்றதெல்லாம் வந்து அம்புக்குறி கிடையாது. அதனால் வந்து 2 தான் வந்து ஆன்சர். அடுத்தது, 24 மணி நேரத்தில் கடிகாரத்தின் இரு முட்களும் எத்தனை முறை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்களும் ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? சரி, அப்போ ஆன்சர் வந்து 22 முறை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து 2 முட்களும் எப்பொழுது ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்னா 12 மணி நேரத்தில் 11 முறை தொடும். அப்போ 24 மணி நேரத்தில் எத்தனை முறை தொடும் அப்படின்னா 22 முறை வந்து தொடும். ஓகேங்களா? இது வந்து 12 மணி நேர இடைவெளியில் இது வந்து எத்தனை முறை அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதே போல் எத்தனை முறை வந்து செங்கோணத்தில் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை முறை வந்து நேர் எதிரே சந்திக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரியா? அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது, 29, 40, 53, 68 அடுத்த நம்பரை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து 11 கூட்டியிருக்கிறாங்க. 29ஐயும் 11ஐயும் கூட்டினா 40. அடுத்து ஒரு 13 கூட்டியிருக்கிறாங்க, 53. அடுத்தது 15 கூட்டியிருக்கிறாங்க, 68. ஸோ அப்போ அடுத்தது வந்து 17 கூட்டணும். ஓகேவா? ஸோ அப்போ 68 17 கூட்டினா 85. அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, வருவாய் மூலம் செய்த செலவினங்களை வட்ட விளக்கப்படத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. நோய் தடுப்புக்கு செய்த வருவாய் செலவின் சதவீதம் யாது? நோய் தடுப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 108 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 108 டிவைடட் பை இந்த டிகிரியில் கொடுத்தாங்கன்னா வட்டத்தினுடைய மையக்கோணம் வந்து 360 டிகிரி. அப்போ 360 போட்டுக்கணும், இன்ட்டு 100. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை சுருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து பார்க்கணும். இப்போ இந்த சைபருக்கு இந்த சைபர் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 6 அடிச்சிங்கன்னா 1 6 6, 8 6 48. இது வந்து 6 6 36 வரும். மறுபடியும் 1 6 6, 3 6 18 வரும். ஸோ அப்போ 3 × 10 30. ஸோ அப்போ 30% தான் வந்து ஆன்சர். அடுத்தது, நான் ஒரு புள்ளியிலிருந்து கிளம்பி 3 கிலோமீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடந்தால் ஆரம்ப புள்ளியிலிருந்து நான் உள்ள தூரம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து எந்த டைரக்ஷன்லாம் கொடுக்கல. ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து 3 கிலோமீட்டர் போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இடதுபுறம் வந்து திரும்புகிறாங்க. ஓகேவா? சரி, வலதுபுறம் திரும்பினாங்கன்னா கடிகார முள் திசை ஞாபகம் வச்சுக்கோங்க. இடதுபுறம் திரும்புகிறாங்கன்னா அப்படின்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் டயக்ராம் வந்து இப்படி போடுறேன். ஓகேவா? இப்படி வந்து 3 கிலோமீட்டர் போகிறார். அதுக்கப்புறம் இடதுபுறம் திரும்புகிறார். இடதுபுறம் திரும்புறாருன்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. அப்போ இப்படி போகிறாருன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து 4 கிலோமீட்டர். அப்போ இதுக்கும் உள்ள தூரம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து செங்கோண முக்கோணம் ஆகிடும். செங்கோண முக்கோணத்தில் இது வந்து 90 டிகிரி எல் மாதிரி இருக்கிறதுனால இந்த இடம் 90 டிகிரி. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கர்ணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுறோம். பிதாகரஸ் தேற்றத்தில் கர்ணத்தினுடைய வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ அப்போ என்ன செய்யும்? 3 ஸ்கொயரு ப்ளஸ் 4 ஸ்கொயர். இதான் வந்து கர்ணம் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எவ்வளோ? 9 + 16 25ன்னு வரும். ஸோ ஓகேவா? இது வந்து கர்ணம் ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர் வந்து 25. நமக்கு வந்து கர்ணம் தான் வேணும். ஸோ அப்போ 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 5. ஓகேவா? ஸோ அப்போ கர்ணம் எவ்வளோ அப்படின்னா 5. அப்போ இந்த ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோனா 5. அவ்வளோதான். அடுத்தது, செக்ஸாஜெசிமல் என்ற எண்முறைக்கு அடி எண் யாது? அது ஆக்சுவலாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடிமுறை வந்து 60. ஓகேவா? அதாவது பைனரிக்கு வந்து 2. ஓகேவா? ஆக்டலுக்கு வந்து 8, ஹெக்ஸா டெசிமலுக்கு வந்து 16, டெசிமலுக்கு வந்து 10. ஸோ அது மாதிரி செக்ஸாஜெசிமல் அதுக்கு வந்து 60 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கனசதுரத்தில் 5 என்ற எண் கீழே காணப்பட்டால் மேலே இருக்கும் எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 படத்துலேயும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னா 3 வந்து பொதுவாக இருக்குது. சரி, அப்போ 3 விட்டுடுங்க, கடிகார முள் திசையில் எழுதணும். 3க்கு அப்புறம் கடிகார முள் திசையில் எழுதுனீங்கன்னா 4 1ன்னு கிடைக்கும். அதே போல் இங்கே 3க்கு அப்புறம் கடிகார முள் திசையில் எழுதுனீங்கன்னா 2 6 கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா 4க்கு எதிர்பக்கம் வந்து 2, 1க்கு எதிர்பக்கம் வந்து 6. ஸோ அப்போ மீதி இருக்கிறது 3 5 தான். ஸோ அப்போ 3க்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னா 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது, ஓடோமீட்டர் வேகம், ஸ்பைக்னோமீட்டர் கொஸ்டின் மார்க். ஓகேவா? சரி, வேகத்தை அளக்கிறதுக்கு ஓடோமீட்டர் வந்து பயன்படுது. அப்போ எதை அளக்கிறதுக்கு ஸ்பைக்னோமீட்டர் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா பிபி, அதாவது ரத்த அழுத்தத்தை அளக்கிறதுக்கு ஸ்பைக்னோமீட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க. டாக்டர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பம்ப் பண்ணி கண்டுபிடிப்பாங்க மேனுவலாக. ஸோ அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பையும் அந்த ஸ்பைக்னோமீட்டரையும் வச்சு. ஓகேவா? அடுத்தது, ஒரு வருடத்தினுடைய அக்டோபர் மாதத்தினுடைய 25ஆம் நாள் வியாழக்கிழமை எனில் அந்த மாதத்தில் வந்து எத்தனை திங்கட்கிழமைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, 25ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னா அடுத்தது 26 என்ன வரும்? வெள்ளி. ஓகேவா? 27 வந்து சனி, 28 வந்து ஞாயிறு, அடுத்தது 29 வந்து என்னென்னா திங்கள். ஓகேவா? சரி, இப்போ 29 திங்கள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்போ திங்கக்கிழமை வரும்னா நீங்கள் 7 கழிக்கணும், அவ்வளோதான். 29ல் 7 கழிச்சுன்னா 22. 22க்கு முன்னாடி எப்போ வரும்னா அதுலேருந்து 7 கழிக்கணும், ஸோ 15. 15க்கு முன்னாடி எப்போ வரும்னா அதில் 7 கழிக்கணும், 8. 8க்கு அப்புறம் எப்போ வரும்னா முன்னாடி வந்து 1. ஓகேவா? 1ன்றது அந்த மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ எத்தனை திங்கக்கிழமை வருது? 5 திங்கக்கிழமை தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 5. 31 மாணவர்கள் மட்டுமே உள்ள வகுப்பில் நீங்கள் 13வது தரத்தில் உள்ளீர்கள் என்றால் கடைசியிலிருந்து நீங்கள் எத்தனையாவது தரத்தில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 31 பேர் இல்லையா, இங்கே வந்து 12 பேர் இருக்காங்க முன்னாடி, இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்க, அதான் வந்து 13வது தரம். ஓகேவா? மொத்தம் வந்து 31. சரியா? ரைட்டு. இப்போ இந்த இடத்துல கீழே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த 31ல் இந்த 13 கழிச்சிட்டிங்க. ஓகேவா? 31ல் 13 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 11ல் 3 போச்சுன்னா எத்தனை? 8. ஓகேவா? 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ கீழே வந்து 18 பேர் இருக்காங்க. சரி, அப்போ கீழே இருந்து பார்க்குறப்ப எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னா 19வது இடத்துல இருக்கீங்க. ஸோ அப்போ 19 தான் வந்து ஆன்சர். அடுத்தது, சில பூக்கள் காய்களாக உள்ளன, சில காய்கள் விதைகளாக உள்ளன அப்படின்னா எது வந்து இது ரெண்டும் கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1 கூற்று 2 கொடுத்துட்டு முடிவுகளில் வந்து சில காய்கள் பூக்களாக உள்ளன, சில விதைகள் பூக்களாக உள்ளன, எல்லா காய்களும் விதைகளாக உள்ளன, எல்லா விதைகளும் பூக்களாக உள்ளன, இதில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முடிவுகளில் 1 மட்டும் சரி அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சில காய்கள் பூக்களாக உள்ளன, ஏன்னா சில பூக்கள் காய்களாக உள்ளனன்றதுனால அப்போ சில காய்கள் வந்து பூக்களாக உள்ளன, அது வந்து சரி. சரியா? ஆனால் சில விதைகள் பூக்களாக உள்ளன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா சில காய்கள் தான் விதைகளாக உள்ளனன்னு சொல்லி கூற்று 2ல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் எல்லா காய்களும் விதைகளாக உள்ளன அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா சில காய்கள் தான் விதைகளாக உள்ளன. அதே போல் எல்லா விதைகளும் பூக்களாக உள்ளன அதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்தது, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற படம் எது? மலை, பூமி, காடு. ஆக்சுவலாக இது வந்து 3 வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. பூமி தனி, மலை தனி, காடு தனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து ஒத்து வராது, ஏன்னா பூமிக்குள்ளே தான் வந்து மலையும் காடும் இருக்கணும். சரி, இப்போ இங்கே பெரிய வட்டம் வந்து பூமின்னு எடுத்துக்கலாம், சின்ன வட்டம் வந்து மலை காடுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒத்து வர மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் 1 வந்து தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஓகேவா? ஆனால் பூமிக்குள்ளே தான் ரெண்டுமே இருக்கணும், அப்போ இதுவும் கிடையாது. சரி, இது பார்க்கலாம். பெருசிய வட்டம் வந்து பூமி, உள்ளே வந்து மலை காடு. ஓகேவா? ஸோ மலைக்கும் காடுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது. ஓகேவா? தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? சி தான் வந்து ஆன்சர். மனிதனினுடைய அறிவு வாயில்கள் எனப்படுவது எது?
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனதினுடைய அறிவு வாயில்கள்னால் புலன் உறுப்புகள் தான். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து சி. ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள்களுக்கான உளவியல் பகுதிக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் குறிப்பிட்டக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.